வணக்கம். இது உங்கள் அன்பு சுகதட்சிணாமூர்த்தி. தமிழர் பண்பாட்டில் பார்த்தீங்கன்னா, வந்தவர்களை வரவேற்பதும், அவர்களை உபசரிப்பதும் மிகச்சிறந்த ஒரு விஷயமாக கருதப்பட்டது. அதனால தான் நம்ம வீடுகளில் திண்ணைகள் வச்சு கட்டினாங்க பழங்காலத்தில். வழிப்போக்கர்கள் அந்த வழியாக ரொம்ப தூரம் போகிறவங்க, இல்லை தொழில் நிமித்தமாக போகிறவங்க, தங்கி ஓய்வெடுக்கிறதுக்கு தன்னுடைய வீடுகளில் திண்ணைகள் கட்டி வைப்பாங்க. இந்த திண்ணைகளில் யாருன்னா விவரம் தெரியாதவங்க, யாரும் தெரியாதவங்க வந்து இளைப்பாறும் பொழுது அவர்களுக்கும் சேர்த்து இரவு உணவு தயாரிப்பது மிகப்பெரிய முக்கியமான விஷயமாக கருதப்பட்டது. விருந்தினர் என்பதும் உறவினர் என்பதும் வேற வேற. நம் தமிழ் பண்பாட்டில் இப்போ தான் என்ன காரணம்னா, விருந்தினர் அப்படின்னா சொந்தக்காரங்கன்னு ஆகி போயிடுது. சொந்தக்காரங்கள் கிடையாது. விருந்தினர் என்பது வந்து வேற, சொந்தக்காரங்கள் என்பது வேற. விருந்தினர் என்பது வந்து முன்ன பின்ன தெரியாதவங்க தான் விருந்தினர். அவர்கள் எப்படி உபசரிக்கணுன்றதுக்கு தனியாக நம்ம தமிழ் பாரம்பரியத்தில் ஒரு இலக்கணமே இருக்குது. 9 வகையாக விருந்தினரை உபசரிக்கணும். அவங்கள இன்முகத்தோடு வரவேற்கணும். வரவேற்றவங்கள வீட்டுக்கு உள்ளே கூட்டு போயிட்டு உட்கார வைக்கணும். உட்கார வச்சு அவங்க கூட சிரித்த முகத்தோடு பேசணும். அவங்களுக்கு முதல்ல நீராகாரம் அப்படின்னா தண்ணீர் கொடுத்து வரவேற்கணும். அவங்கள விட்டு எங்கேயுமே போகாமல் பக்கத்துலேயே நிற்கணும். அவங்களுக்கு வேண்டியதை கேட்டு விருந்து படைக்கணும். அவங்களோட முகமலர்ச்சியோடு பேசணும். அவங்களுக்கு என்ன தேவையோ அது சரி வீட்டில் ஏற்படுத்தி கொடுக்கணும். அவங்க விடைபெற்று போகும்போது இன்முகத்தோடு விடைபெற்று கொடுக்கணும். வாசல் வரைக்கும் கொண்டு வந்து அவங்கள வழி அனுப்பிட்டு வரணும். இப்படி பல முறைகள் இருக்குது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. வீட்டுக்காரனா வர்றதுன்னு தெரிஞ்சால், பக்கத்து தெருவில் வர்ற மாதிரி தெரிஞ்சால் அப்போயே வீட்டை பூட்டிட்டு உள்ளுக்குள்ளே இருந்துடுறாங்க. அப்படி இல்லைன்னா அப்பாவும் போய் அம்மாவும் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. பிள்ளைங்க வந்து அப்பா அம்மா இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அவங்க உறவினர் வந்து கேட்ட உடனே அப்பா அம்மாவும் வந்து கேட்டால் இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னாங்க, உள்ளே தான் இருக்கிறாங்கன்னு குழந்தை போட்டு கொடுத்துரும். அதனால் விருந்தினர்களை உபசரிப்பது மிகப்பெரிய மாண்பு. அந்த விருந்தினர் உபசரிக்கும் முறையை அறிந்து இன்முகத்தோடு வரவேற்று உபசரிங்க. முன்பின் தெரியாதவர்களே உபசரித்த பரம்பரை தமிழ் இனம் நம் இனம். இப்பொழுது நமக்கு நன்றாக தெரிந்தவரை உபசரிக்காமல் புறக்கணிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். எனவே விருந்தோம்பல் என்பது ஒரு மகத்தான உண்மை, மகத்தான ஒரு செயல். அதை சிறப்பாக செயல்படுத்தி வாழ்வாங்கு வாழ வாழ்த்துக்கள். நன்றி.